ஃப்ரெண்ட் பார்த்தனே கட்சி மாறிக்கியா? இப்ப சொல்றேன், இங்கேயே இப்பவே என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி என் கூட வரதுனா வா. அவன் முக்கியமா நான் முக்கியமா? அவன் முக்கியம். Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ எடிட் எப்படி VN ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றதா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து kinemaster மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை ரேண்டமாக வந்து ஒரு 5 or 6 இல்லைனா 10 ஃபோட்டோ கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரேண்டமாக வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து VN ஆப்லேயே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக எல்லா ஃபோட்டோமே கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்படி செட் ஆகலைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஜூம் பண்ணி ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோமே பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய எந்தெந்த ஃபோட்டோலாம் கரெக்டாக எந்தெந்த செகண்ட் சொல்கிறேனோ ஸோ அந்த செகண்ட்ஸ்க்கு எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு 4 ஃபோட்டோவுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரிம்னு இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு 1 செகண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு 4 ஃபோட்டோக்கு வந்து நீங்கள் 1 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோஸ் கரெக்டாக வந்து 6th ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 செகண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த 2.5 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்கு அடுத்தது எத்தனை ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே 1 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் 1 செகண்ட்ஸோ அப்படின்னா 2.5 செகண்ட்ஸ் கரெக்டாக நம்ம சொன்ன ஃபோட்டோக்கு நீங்கள் வந்து செகண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவோட ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி கிடச்சிடும். அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 2.5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி 4 ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த 4 ஃபோட்டோக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிளாக்னு இருக்கா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் வந்து செகண்ட் ஃபோட்டோக்குமே பிளாக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 4 ஃபோட்டோக்கு வந்து இந்த பிளாக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து 2.5 செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ட்ராக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் இன்னும் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் இருக்கா, ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த 2.5 செகண்ட்ஸ்க்கு அடுத்தது நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜூம் அவுட் 0-2 ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஜூம் அவுட் 0-2 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோக்குமே ஜூம் அவுட் 0-2 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக்கை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு கிளிக் பண்ணாதீங்க. அப்புறம் எல்லா ஃபோட்டோக்குமே ஒரே எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிவிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்மே அந்த சாங்கோட பீட் மார்க் ஏற்ற மாதிரி ஆட் ஆகிக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க ஃபோட்டோக்கான எஃபெக்ட்லாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ரொட்டேட்னு இருக்கும். ஸோ அந்த ரொட்டேட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டூரேஷன் இருக்கும். ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோவுக்கு ஃபோட்டோ டிரான்சாக்ஷன் ஆகும்போது எந்த செகண்டில் டிரான்சாக்ஷன் ஆகணும் அப்படின்றது இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த செகண்டில் வச்சா கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ ஸோ கரெக்டாக அந்த செகண்டில் வச்சுட்டு அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஃபோட்டோக்குமே வந்து டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய சாங்குக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ்னு இருக்கும். அந்த யூஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கரெக்டாக டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ டைம் லைனை ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களோட கேலரிக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.